தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நமக்கு தரும் ஆறுதலின் மன்னா. என்னை சுற்றி இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கிறதே, என் சூழ்நிலைகள் எனக்கு விரோதமாக இருக்கிறதே, எனக்கு யார் துணை நிற்பார் என்ற பயத்தோடும் கலக்கத்தோடும் அமர்ந்திருக்கிறீர்களா? இதோ உங்கள் பயங்களை நீக்கி உங்களை திடப்படுத்த போகிற ஒரு உன்னத சத்தியத்தை இன்று நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 47:2. உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக வீற்றிருக்கும் உன்னதமானவர். சத்துருக்களின் கூட்டத்திற்கு பயங்கரமான பராக்கிரமசாலியாகவும் இந்த பூமியின் மீதெங்கும் ஆளுகை செய்கிற மகத்துவமான ராஜாவாகவும் அவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் ஆழமாய் விசுவாசித்தார்கள். உலகத்தில் இருக்கும் எந்த பிரச்சனையை காட்டிலும் தங்கள் ராஜா பெரியவர் என்ற இந்த சத்தியமே அவர்களை அத்தனை சூழ்நிலையிலும் திடப்படுத்தியது. நாமும் பழைய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளைப் போல இருக்கிறோமா? இன்று இந்த சத்திய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய தைரியத்தை தருகிறது தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள், வியாதிகள், எதிர்ப்புகள் அல்லது மனிதர்களுடைய மிரட்டல்களை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். என் நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என்று கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேதாகமம் நமக்கு தரும் சத்தியம் என்னவென்றால், உங்களுக்குள் வாழும் இயேசு பூமி எங்கும் மகத்துவமான ராஜாவாய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கும் எதை காட்டிலும் உங்கள் இயேசு பெரியவர். உங்களை பயமுறுத்துகிற சூழ்நிலைகளுக்கு முன்பாக அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். உங்களுக்காக யுத்தம் செய்கிற பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். அவருடைய கிருபை உங்களை சுற்றிலும் ஒரு கேடயமாக இருக்கிறது. எனவே எந்த பிரச்சனையை கண்டும் அஞ்சாதீர்கள். பூமியை ஆளுகிற ராஜா உங்களோடு இருக்கும்போது உங்களை ஒருவராலும் அசைக்க முடியாது. இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து பயங்களை உதறிவிட்டு உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யட்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இன்று தியானித்த வசனத்தை எங்கள் மீது பதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பயம்புறுத்துகிற சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நீர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் எங்களுக்கு முன்னே கடந்து போகிறவர் ஆண்டவரே. உமது கிருபை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை தகப்பனை திடப்படுத்தி கொள்ள இந்த வசனத்தோடு எங்களோடு பேசினதற்காக நன்றி. இந்த நாளிலும் தகப்பனை தேவைகள் எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீரே ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பீராக. முற்றிலுமாய் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்கள் குடும்பத்தையும் எங்களையும் ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பீராக. மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மாரநாதா.